தமிழ்நாட்டில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து மதுவோட தான் இன்னைக்கு வந்து அரசாங்கமே இயங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு இவங்க கொடுக்குற இலவசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இலவசங்களை தராங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மதுவில் வர பணம் தான் முக்கிய இது இருக்கு. அதனால பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? ஒரு துளி மது கூட இல்லாத மாநிலம் குஜராத் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. அது கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் குஜராத் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் தெரியும். நம்ம எப்பவுமே புறக்கணிக்கப்படுறோம் மத்திய அரசாங்கத்தால. அப்படி ஏன் புறக்கணிக்கப்படுறோம்? அப்போது நம்ம மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களா? நம்ம ஏன் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுறோம்? அதுதான் கொண்டு வாங்க. படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்ட்டு போன எலெக்ஷனில் டிஎம்கே கவர்மெண்ட்டு சொன்னாங்க. படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 250 கடைங்களை 500 கடைங்களை இழுத்து மூடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் 500 கடைகளை மூடினதுக்கப்புறம் மணமகள் மண்டபம் அப்படின்னு ஒரு 500 கடைகளை திறந்தீங்களே யாருக்கும் தெரியாமல் பேர், அதாவது டாஸ்மார்க்குன்ற பேரை மாற்றி மணமகள் மண்டபன்ற பேரை வச்சு 500 கடைகளை திறந்தீங்களே. சரி, அதை கூட விட்டுருவோம். இப்போ காம்பன்சேட் பண்ணிட்டீங்க. இப்போ திரும்ப வந்து 1000 மதுக்கடைகளை வந்து புதுசாக மணமகள் மன்றங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களே. இதில் வர்ற எத்தனை கோடி டெண்டர் கமிஷன் இதெல்லாம் எங்கே கொண்டு போனீங்க? அப்போ மதுக்கடைகளை வந்து இந்த அரசுக்கு வந்து பூரணமாக வந்து குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதாவது இந்த மது விற்பனையில் வந்து அமோகமான வசூல் செய்து சாதனை படைத்த அரசு அதை ருசி கண்டுட்டாங்க. ரைட்டா? ஏன்னா மது சாலைகளை வந்து மது ஆலைகளை வந்து வச்சுருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஃபேக்ட்ரியில் தான் மது உற்பத்தி செய்கிறீங்க. ரைட்டா? அதை வந்து பேக்கெட் போட்டு தமிழ்நாடு பூரா சாராய கடைகளை திறந்து வச்சு அழகாக வந்து மது வியாபாரம் பண்ணி யாருக்கு விற்கிறீங்க? அதை யாருக்கு விற்கிறீங்க? டாஸ்மார்க் கடையில் யார் போய் மது வருந்துறான் சொல்லுங்கள்? டெய்லி வந்து தினக்கூலிங்க, டெய்லி 1000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற அன்றாடங்காட்சிங்க போயிட்டு மது வருந்துறான். ரைட்டா? அவங்களுடைய காசு ஒரு 200 ரூபா 300 ரூபா டெய்லி. அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 300 ரூபா கொண்டு மதுக்கடைகளுக்கு கொடுத்து இந்த பணத்தில் அரசியல் நடத்துகிற அரசு நம்மளுக்கு தேவையானதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2016 ஸ்டாலின் அவர்களே நிற்கும் போது முதல்ல அந்த அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியிலே வந்து மது கடைகளை முற்றுமாக மூடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து அவர் தோல்வியை தான் அடைஞ்சார், படுதோல்வி அடைஞ்சார் அந்த எலெக்ஷன். மக்கள்கிட்டயே வந்து அதுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மது கடையில் மூடணுன்றது முக்கியமாக ஆண்களுக்கு. ஏன்னா மது கடையில் மூணுனா சாராய கடைகள் அதிகமாகிடும்ன்றாங்க, கள்ளச்சாராயங்கள் அதிகமாகிடும், கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாகும்ன்றாங்க. அதை பற்றி நான் சொல்லுங்கள். ஹெல்மெட் போடலைன்னா 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு சொல்கிறீங்க, ஒரு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஹெல்மெட் போடாமல் போகிறாங்களா மக்கள்? 1000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறான், அதுக்கு பயந்து ஹெல்மெட் போடுறான்ல. மதுக்கடைகள் இங்கே கிடையாது அப்படின்னு சொன்னால் மக்கள் வேறு ஏதாவது, அதாவது மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் சொல்லி எந்த மக்கள் பிரச்சனை போராட்டம் நடத்துனாங்க? நீங்கள் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது, இது திறந்து தான் ஆகணும் சொல்லி யார் போராட்டம் நடத்தினாங்க? திறக்கக்கூடாது சொல்லி தான் காந்தியவாதி சசி பெருமாள் காலத்தில் இருந்தே போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. ஆனால் திறக்கணும் சொல்லிட்டு எந்த போராட்டமும் நடக்கலையே. எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சினாங்க எங்களுக்கு மதுக்கடைகளை எல்லாம் திறந்து வைங்கன்ட்டு? சார், கள்ளுக்கடைகளை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இதுக்கு மாற்று வழின்னா கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாரா சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? கள்ளுக்கடைகள் திறக்கிறது உங்களுக்கு சரி இல்லை? அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து போதை தான் வேணும் அப்படின்னா, போதை தான் முக்கியம் அப்படின்னா, கல் வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போது கள்ளுக்கடைகளை திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர் சோர்ஸ் அப்படி பண்ணலாம் சொல்கிறேன். ஆனால் இந்த சாராயத்தால் எவ்வளோ பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த விஷ சாராயத்தால் டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் 65 பேர் செத்து போனாங்க. 65 பேர் செத்து போனாங்க. அது மாதிரி மதுக்கடைகளால் இந்த குடிக்கிறவன் பூரா வந்து பாமர மக்கள் தான். டெய்லி வந்து 1000 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்குகிற பாமர மக்கள். கரெக்டாக? இவன் குடிச்சிட்டு லிவர் ஃபெயிலுவர், கிட்னி ஃபெயிலுவர், அது இதுன்ட்டு எத்தனை தாய்மார்கள் விதவையாகிறாங்க. ஸோ இது இழப்பு வந்து முழுக்க வந்து அப்பாவி மக்களுக்கு தான். அப்போ இதை வந்து தொழிலாக எடுத்து ஒரு கவர்மெண்ட்டு, மக்களை ஆள்ற கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? அதுதான் நான் கேட்குறேன். இல்லை, இந்த 2 அரசுகளும்
இந்த 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி மக்களை வந்து ஏமாற்றுகிற இந்த கபட நாடகம் இனி தலைவர் விஜய் வந்திருக்காரு, அவர் இதை பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா சார்? அவர் ஆட்சி ஒருவேளை வந்தார் இல்லை, அவர் பண்ணுறது வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ வந்து நான் சொல்கிறேன், அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதாவது பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லலை, ஆனால் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமாக இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவாக வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இதெல்லாமே வந்து பாமர மக்களுக்கு அப்போ ஒத்து போகிற இதுதான். எங்கள் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில் வந்து கட்சியோட தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றிருந்தது. அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதுசாக வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அதை பகிரங்கமாக சொல்கிறாரு, எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த 3 முக்கிய கொள்கைகளை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அவர் அந்த கட்சிக்கு கண்டிப்பாக ஆதரிக்கிறதை விட்டுட்டு வேறு வேலை, எங்களை மாதிரி சின்ன கட்சிங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. நிச்சயமாக அது எப்படின்றது முடிவுகள் வர்றப்போ கண்டிப்பாக சேர்றதுக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு கடவுள் மாதிரி வந்து சொல்கிறார்ல, மக்களுக்காக வந்த மக்களுக்காக நான் ஒரு முதல்வர் சொன்னார். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து சொல்கிறார்ல, அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு என்ன? விஜய் ரசிகர்களை வந்து தொடர்ந்து தற்கொலைன்னு வந்து ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு கட்சி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கட்சி ஆளுங்களை ஒரு பேரை போட்டு அடைமொழி போட்டு கூப்பிடுவாங்க. அது வழக்கம் தானே. அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அது ட்ரெண்டிங்காக ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. கேட்குறப்ப கொள்கை தலைவர்கள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு நாட்டை அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. அதுக்கு வந்து அரசியல் களம் தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக ஒரு 2-3 வருஷம் இன்னும் நிறைய நேரங்கள் இருக்குல்ல. ஒரு சில வேளை வந்து அவர்கள் எல்லாரும் எல்லா கட்சிகளும் எல்லாத்தையும் முறையாக கற்றுட்டு வர்றதில்லை. அப்படி முறையாக கற்றுட்டு வந்திருந்தா இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்போது திராவிட கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள் 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள், இந்த 50 வருடம் ஆண்டு வந்துட்டோம். இந்த தமிழகத்தில் கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் முறையாக கற்றுட்டு தானே வந்தீங்க. கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு வருது? அப்போ கற்றுட்டு வராத ஒருத்தர் வந்து கற்றுட்டு செய்யட்டுமே. சரி சார், கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. கற்றுக்கிறதுக்கு விஜய் தயாராக இருக்கிறா? ஏன்னா சமீபத்தில் வந்து பிஜேபி தலைவர் நயினாரே வந்து ஒரு கேள்விக்கு சொல்லும் போது முதல் விஜய் திரிஷா வீட்டிலேருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா? வந்தால் தானே சார் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே போய் பட்டினப்பாக்கம் வீட்டில் போய் அவரை பார்த்துக்க முடியுமா, இல்லை பனையூர் ஆஃபீஸில் போய் அவரை பார்த்து சொல்லிக் கொடுத்துட முடியுமா? விஜய் வந்து ஒரு நடிகர், அதனால் அந்த ஒரு நடிகைக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க, ரைட்டா? இந்த ஒப்பிட்டு பேசின ஒரு யோகியனான்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவர் யார் கூட இருந்துட்டு வர்றாருன்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் அதை பற்றி கருத்துக்கள் ஒன்றும் இல்லை. தொடர்ந்து திமுக அதிமுக தான் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது. இவங்க தனித்து ஆளுறாங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கு. ஒருவேளை கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி ஒன்று நடந்தா எல்லா இந்த பூர்ண மதுவில் கூட காங்கிரஸோட ஒரு முக்கிய குறிக்கோளை கூட இருக்கு. அது கூட நடக்குது. யார் சொன்னது தனித்து ஆள்றாங்கன்ட்டு? அவங்க கூட்டணி கட்சிகளோட தானே இருக்கிறாங்க. இப்போது கூட்டணி இல்லாமல் டிஎம்கே வந்து தேர்தலை சந்திச்சிருக்கா? ஏடிஎம்கே ஏதோ 1-2 தேர்தல் சந்திச்சிருக்கு. ஆனால் கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போது டிஎம்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இவர்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மக்களோடு மக்களாக, அதுவும் பாமர மக்கள் கூட களமாடுகிற ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறாங்க. ஐயா வைகோ அவர்கள், அவரை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே சூப்பர் பெஸ்ட்டு தலைவர்கள். இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இடம் பெறுறப்போ இவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க? மது விற்பனைக்கு எப்படி அனுமதிக்கிறாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி போகுது? அவங்க சார்ந்த கூட்டணி அதை ஏன் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போது கூட்டணி கட்சியோட இவங்க சேர்ந்து கூட்டணி கட்சியோட ஆண்டா கூட இந்த பிரச்சனைகள் வரதானே செய்யுது. அப்போ அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது மக்களுக்கு? திராவிட கட்சிகள் இப்போ மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்து உங்களை போன்ற கட்சிகள் ஏன் தொடர்ந்து அவங்க விமர்சனம் வச்சுட்டே இருக்கீங்க? அதுக்கான அடிப்படை காரணம் தான் என்ன?
திராவிட கட்சிகள் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்களா? மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா? அதான் நான் சொன்னேன். அதாவது மதுவாலைகளை அவங்களே வந்து வச்சுக்கிறாங்க, அவங்களே வந்து சாராயம் காய்ச்சி ஃபுல்லாக பாக்கெட் போட்டு விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து மதுக்கடைகள். அடுத்தது வந்து கனிம வள கொள்ளை அமோகமாக நடைபெறுது. அதாவது திருநெல்வேலியில் ஒரு மாவட்டம், அந்த ராதாபுரம்ன்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து 20 குவாரிகள். அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குவாரி இருந்தாலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்கள். யோசிச்சு பாருங்க. அதாவது எப்போயுமே லாரி, அவ்வளோ புழுதி, டஸ்ட் அலர்ஜி, அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வெடிக்கிறாங்க. சத்தம் கேட்டு வயசான ஆளுங்கள்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் செத்து போகிறான் ஒரு குவாரி இருக்கிறப்போ. அப்போது ஒரு ராதாபுரம்ன்ற ஒரு பிளேஸில், ஒரு கிராமத்தில் 20 குவாரிகள். இது யார் அனுமதி கொடுத்தது? சரி, ஓகே, 20 குவாரிகள் வந்து அனுமதி கொடுத்துட்டீங்க, ஓகே, அட்வைசபிள். அந்த 20 குவாரிகளில் இந்த ஒரு குவாரிக்கு வந்து மினிமம் வந்து டெப்த் எவ்வளோ ஆழம் வந்து நீங்கள் பள்ளம் போட முடியும்? 20 அடி, கரெக்டாக? இந்த 20 அடி அனுமதிக்கப்பட்ட வரையறை. ஆனால் 100-150 அடிக்கு மேலே பள்ளம் போட்டு, அவ்வளோ பள்ளம் போட்டு 20 குவாரிகளை இது டெண்டர் போட்டு அவ்வளோ கோடியாக சம்பாதிக்கிறீங்களே. இது யாரோட பணம்? அந்த நிலத்தடி நீர் என்ன ஆகும்? அங்கே இருக்கிற வெடிமருந்து பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால எத்தனை அப்பாவி மக்கள் கேன்சர் போன்ற நோய்களால் வந்து செத்து போகிறாங்க. இது யார் பொறுப்பு? இந்த பணத்தை எல்லாம் வச்சு ஒரு அரசு நடத்தணுமா? ஒரு கவர்மெண்ட் நடத்தணுமா? சொல்லி பாருங்கள். சரி, ஓகே, இதை கூட நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். இது கனிம வள கொள்ளை இப்படி இருக்கட்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசப்படுத்திடுறாங்க. அவ்வளோ அழகாக இயற்கை எழில் கொஞ்சுகிற ஒரு நல்ல மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தது. அங்கே வந்து மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை அப்படின்னு மொத்த மலைகளையும் உடச்சிட்டாங்க. அவ்வளோ இது மண்ணை டெண்டர் அடித்து ஒரு நாசப்படுத்திட்டாங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஓகே, உங்கள் அரசியல் இதுக்காக பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, மக்களுக்கு நன்மை பயக்கிற அதாவது கஞ்சா இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. இது பதில் சொல்லுங்கள். கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. கல்லூரி பள்ளிக்கூடங்கள் கிடைக்குதுங்க. கஞ்சா பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா கிடைக்குதுங்க. சிறுவர்கள் கஞ்சா சாப்பிட்றாங்க. ரைட்டா? இந்த கஞ்சா இப்போ சமீபத்தில் பாருங்கள், ஜாபர் சாதிக், உங்கள் டிஎம்கே கட்சியில் முக்கிய நிர்வாகி 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ராஸ் நவாஸ் உங்களுடைய டிஎம்கே கட்சி தானே, டிஎம்கே கட்சி நிர்வாகி தானே, அவன் 300 கோடி மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டிருக்கிறான். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? எனக்கு தெரியாமல் கேட்குறேன், என்ன நடக்குது? 2300 கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் உங்கள் கட்சி நிர்வாகி பிடிபட்டிருக்கிறான். அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன கட்சி ஆளுங்களை நீங்கள் எப்படிப்பட்ட கட்சி ஆளுங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். 72,000 கிலோ கஞ்சா 2021 2023 பிடிபட்டிருக்கு உங்கள் ஆட்சியில். 2021 2023 72,000 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு. அப்போ கஞ்சாவை யாருங்க சப்ளை பண்ணுறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த கஞ்சாவால் அழிகிறது யார்? இளைஞர் தலைமுறை, இளைஞர் சமுதாயம். தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக விபத்துக்கள் நடக்கிறது வந்து எங்கெங்க? மன்னிச்சிடுங்க, இந்தியாவில் வந்து மிக அதிகமாக விபத்துக்கள் நடக்கிறது தமிழகத்தில். முதலிடம் வகிக்குது சாலை விபத்துகள். இந்த சாலை விபத்துக்கள் எப்படி நடக்குது? கஞ்சா போட்டு பசங்க இந்த பைக் ரேசிங் அது லொசுக்குன்னு பண்ணுறாங்கல்ல, அப்படி தானே இறந்து போகிறாங்க. தாய்மார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாக்குன தாய்மார்களுடைய நிலை, அவங்க நடைப்பிணங்களாக வாழ்கிறாங்களா இல்லையா? ஒரு மகனை பறி கொடுத்து நடைப்பிணங்களாக வாழ வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வருதா இல்லையா? இது எதனால் வருது? இந்த கஞ்சா புழக்கத்தால் வருது. இதை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காங்க உங்கள் ஆட்சியில்? நான் கேட்குறேன், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா? ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சாங்களே, இதுவரை கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு கண்டுபிடிச்சா? 25 லாக்அப் டெத்து உங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கா? இது ஒன்றுமே இல்லாமல், இது ஒன்றுமே சரி பண்ணாமல் ஆட்சி டிஎம்கே ஏடிஎம்கேனா மக்களுக்கு என்னதாங்க இதில் முடிவு? இதுதான் நான் கேட்குறேன்.